நிறைய வச்சிரு நீ பெருசுதான் இது பெரும்பளையன். ஆமா என்ன குடிச்சிட்டு தான் கேட்க வேண்டியதுல ஹேர் ஸ்டைல் ஜம்முன்னு இருக்கப்பா. ஏன் கையை ஆடுது கிடுகிட்டு வெட்டு அப்படி நேத்து ஒரு பிள்ளை போன் போட்டு நீ இவ்வளவு தாடியோ இருக்கீங்க லவ் ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டாலும் அடுத்தால இன்னொரு அண்ணன் கேட்டாங்களாம் என்ன மாசமா இருக்காங்களோ வீட்டுல ஒய்ஃப் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்படி ஆமா தாடி வளர்த்துட்டு இருந்தேனால தாடி வளர்த்தா அப்படி கேட்பாங்களோ. ஆமா நம்மளுக்கு போய் நைட்டு நைட்டை விட்டோம்ல அவன் சலூன் கடைக்காரன் வீட்டுல போய் எழுப்பி வா எப்படியாவது எனக்கு வெட்டி விட்டுரு ரொம்ப கேவலமா போயிட்டு அப்படின்ட்டு வெட்டிட்டு வந்திருக்கான். இல்ல சரி லவ் ஃபெயிலியரும் கிடைச்சு நினைக்கலாம். ஒரு அண்ணன் கேட்கான் வாழ்க்கையே ஃபெயிலியர் தான் அவனுக்கு. வாழ்க்கையே ஃபெயிலியர் அது உண்மைதான். அங்கே ஒரு அண்ணன் கேட்கான் இது மாசமா இருக்காங்களோ ப்ரோ உங்க ஒய்ஃப் போயிட்டு கேட்கான் அம்மா நம்மளுக்கு கல்யாணம் முடியல ப்ரோ அப்படின்னு. கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை ஸ்கூல்ல படிக்கவனே அது யாருக்கும் தெரியாது. ஆமா ஊருக்கு தெரிஞ்சு கல்யாணம் நடக்கல. வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சொல்லிருமா வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சொல்லுவானா போன் வருது என்னன்னா அடிங்க நம்ம ஊர்ல ஒரு பையன் ஒரு பிள்ளைய கூட்டு போயிட்டானோ அடியா அப்படின்ட்டு. நான் வந்து இல்ல தெரியல அப்படின்னா கடையில் ஏமல் படி நாதான்ட்டு ஊரு ஃபுல்லா வர எல்லா பொம்பளையும் ஒரு பாக்கு என்னடா இது ஒரு பாக்க போன் வந்துட்டே இருக்கு எங்க இருக்கா ஆனா வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம இருக்கனே வரோம். அது உண்மை பையா வேண்டிய உண்மை கூட்டு போனாம்ல கூட்டு போனோம்னா அவ அம்மா வாரனால அடிச்சு விரட்டியாச்சு. வீட்டுக்குள்ள வந்து காலை வெட்டி விட என்னாச்சு எங்க அம்மா எப்படி இரு நம்பவே இல்ல. ஆமா நம்பல ஏன்னா வரல வீட்டுல வந்து விட்டுட்டோம்ல அதனால எப்படி கூட்டு வந்தானோ அப்படியே நீ உட்காரு அவ்வளோ டாட்டா அப்படின்னு வந்துட்டு போயிட்டா. இதுல என்ன காமாச்சு பண்ண முடியல. ஒருத்தர போன் அடிச்சு வந்துக்க வேணுன்ட்டே நான் வந்து ஆமான்ட்டேன் டென்ஷன் ஆயிட்டு வேலை செய்ய விட நான் கண்ணு பண்ணிட்டு இருக்கான். நான் வெயிலு அடிக்க வெயில நிக்க முடியல. நம்மளே எங்க எப்படா வீட்டுக்கு போன நானே வயிற்றுல இருக்கேன். அதனால நீ ஒரு பிள்ளை விட்டுட்டானோ எனக்கு கோண்டா ஆமா அப்படின்ட்டேன். ஒரே இடத்து ஏன் பைக்கர் வீட்டுல இருந்துச்சு அப்ப பைக்ல கூட்டு வேற ரெண்டு கூட்டு போயிட்டாங்களுக்கு நினைச்சிட்டாங்க நம்மள. அப்படி அதாவது இல்ல என்ன சொல்றாருனாக்கி ஒண்ணுன்னா ஊர் வந்து ஒண்ணுன்னு 9 பேர் சொல்லுவோம் அந்த மாதிரி கதையாகி போச்சு. லேசா கொளுத்தி போட்டா போதும் வைக்கப்பட மாதான் கப்பு கப்புன்னு எரிஞ்சிடும். அந்த நிலைமை அன்னைக்கு எனக்கு ஆகி போச்சு. அதுல பைக்ல ரவுண்ட் அடிச்சாங்கன்ட்டு ஊர் ஃபுல்லா பாத்துடுங்க நான் இங்கதான் இருக்கேன் நான் ஓடி போல அப்படின்னு நான் ஊர் ரவுண்ட் அடிச்சேன். ஓடி வரல அந்த பிள்ளை தான் ஓடி வந்துச்சு. ஆமா பைக்ல வீட்டுல இருந்துச்சு நீ பாத்தியோ. ஆமா இவன் பைக்ல கூட்டு வந்தல அவன் பைக் ஒரு ஓட்ட பைக் அதுல எப்படி கூட்டு ஓட்ட பைக்கு தான் கரெக்டா இருக்குண்டி. இவன் ஒருத்த போதும் நாளைக்கு பிறகு பொண்ணு பாக்குறோம் எனக்கு எப்படி பொண்ணுமையும் நான் எப்படி கிடையாது முடியுங்க இப்படி ஊர்ல உள்ள என்றாம சொல்லி அவன் நல்லவன் கிடையாது அவன் நிறைய பேரை கூட்டி இப்படி சொன்னாக்கி ஒரு இல்ல எனக்கு இல்ல ஊர்ல அவளுக்கும் தெரியும் நல்ல பையன். அவன் ஐடிஐ படிக்கும் போது பாளையங்கோட்டை அந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு கலைஞ்சா அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். இப்பெல்லாம் கொண்டாடி இந்த பக்கம் ஒண்ணு காத்தாடி போல நெஞ்சி கூத்தாடுது கண்ணாடி பொம்மை ரெண்டு சேர்ந்தாடு ஆடு உனக்கு ரெண்டு தோலை கைப்பற்றுவாங்க. வீடியோ கட் பண்ணி சும்மா போடாத இதெல்லாம்.